ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன் நம்ம வந்து அந்த டென்ஷனில் எடுக்கிற முடிவு எப்படி தாக்கத்தை ஏற்படுத்துன்றத மாதிரி ஒரு ஸ்டோரி மாதிரி கொண்டு போயிருக்காங்க. கொஞ்ச நேரம் தவிர்த்திருந்தால் பெரிய பெரிய பிரச்சனை வெளியில் வந்திருக்கலான்ற மாதிரி ஒரு மூவி ஸ்கிரிப்ட் அவ்வளோ. மகேந்திரனோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. அப்புறம் புரியல. சினிமோட்டோகிராஃபி நல்லா இருக்குது. ஸோ ஒரு மினிமம் ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான சினிமோட்டோகிராஃபி கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஜென்வின் மைனஸ்னால் கேஸ்டிங் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக போட்டிருந்தாங்கன்னா நல்லா தெரிஞ்சிருக்கும். ப்ரொமோஷன் நல்லா பண்ணியிருந்தாங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் ஓகே. மகேந்திரனோட பர்ஃபார்மன்ஸ் ஓகே, நல்லா தான் இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் டெப்த்தான ஸ்க்ரீன் ப்ளே இருந்துச்சு, நல்லா இருந்திருக்கும். மூவியோட ப்ளஸ் என்னென்னா இதில் எல்லாமே நியூவாக இருக்காங்க. அந்த மாதிரி எங்கேயுமே தெரியல. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த ஹோல் கேஸ்ட் அண்ட் க்ரூ ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் மியூசிக் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த ஆமாம் சார், ஆர்ஆர் ஒர்க் ரொம்ப நல்லாயிருக்கு. அண்ட் இந்த கேமராவும் நல்லாயிருக்கு. சினிமோட்டோகிராஃபி எல்லாமே நல்லாயிருக்கு. ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம் சார். மைனஸ் வந்து நான் என்ன சொல்லணுன்னா, லைக் ஃபஸ்ட் ஆஃபில் கொஞ்சம் ஒரு 15 மினிட்ஸ் லைட்டாக ஸ்லோவாக போச்சு. அதுக்கப்புறம் இட் ஹஸ் பீன் பிக்கப். இல்லை சார், ஒருத்தர் வந்து எந்த அளவுக்கு வந்து ட்ரக்கில் போகணும், அது நம்மளோட எடுக்கிற டெசிஷன், அதை எங்கே கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்றத மெசேஜ் தான் கொடுக்குறாரு இந்த ஃபிலிமில். கேரக்டரைசேஷன் இல்லை, எனக்கு பொறுத்த வரைக்கும் எனக்கு ஓகேவாக இருக்குது சார். ப்ளஸ் பாயிண்ட்டு ரவுடிசம் வேண்டாம். அதான் குடும்பத்தை பெற்ற தாய் தாப்பா சொல்கிறத கேட்டு நடக்கணும் அப்படிங்கிறது தான் வந்திருக்குது. கண்டிப்பாக அது வந்திருக்கு. அது மகேந்திரனுக்கு இது கொஞ்சம் புதுசாக இருந்திருக்கு. மகேந்திரன் இல்லை, ஹீரோயின் பொண்ணு நல்லா அருமையாக பண்ணியிருக்காங்க. வில்லன் ரோல் நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாமே புதுசுங்கிறது மாதிரி இல்லாமல் ஒரு மெச்சூரிட்டி இருக்குது எல்லாத்தையுமே. ஆனால் மகேந்திரன் ஸ்க்ரீன் பிளே வந்து சின்ன இன்ட்ரோலுக்கு முன்னாடி சின்ன லேக் இருந்தது. அப்புறம் ஃபுல்லாக பாஸ்ட் ஆகிடுச்சு. இன்ட்ரோலுக்கு முன்னாடி ஃபுல்லாக நல்லா பாஸ்ட். ஹீரோயினி தேவையில்லைங்கிறத சொல்லிட முடியாது. அந்த இந்த இல்லை இந்த ஸ்கிரிப்டுக்கு அவங்க கரெக்டாக இருக்காங்க. அவர் நல்லா அருமையாக பண்ணியிருக்காங்க. வேறு பிஜிஎம் பேக்ரவுண்ட் நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் நல்லா இருக்குது, பார்க்கலாம். இல்லை வேறு பெருசாங்கிறது மாதிரி இல்லாமல் ஒரு அவ்வளோதான், ஒரு ஆவரேஜான படம் தான். கண்டிப்பாக ஆவரேஜான படம் தான். ஒரு ஆக்ஷன் நல்லாயிருக்கு. அதான் மகேந்திரன் வந்து மாஸ்டர் படம் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து எந்த ரோல் கொடுத்தா பண்ண முடியுன்றதை காமிச்சிருப்பா. அப்படி அதே மாதிரி தான் இந்த படம் நல்லா ஃபுல்லாக நல்லா இருந்தது சார். நல்லா என்ஜாய் பண்ணேன். நல்லா இருந்தது. நல்லா ஆக்ஷன் மூவி நல்லா பார்க்க நல்லா இருக்கு. ரொம்ப சூப்பராக இருக்குது. ஃபுல்லாக அந்த ஃபைட் சீன்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்ல ஒரு நண்பர்களுக்குள்ளே வர்ற பிரச்சனைகள் எல்லாம் சொன்னேன். சூப்பராக இருக்குது. இல்லை, எல்லாரோடைய ஆக்டிங்கும் நல்லா தான் இருந்தது. ஓகேவாக தான் இருந்தது. ஸ்க்ரீன் பிளேலாம் ஓகேவா நல்லா தான் இருந்தது. இன்னும் கொஞ்சம் வேகம் பண்ணியிருக்கலாம். கொஞ்சம் லைட்டாக இருந்தது. இன்னும் கொஞ்சம் வேகம் பண்ணியிருந்தா சிறப்பாக இருந்தது. ஜென்யூனான மைனஸ்ன்னு இன்னும் கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற ஒரு இதுதான். ஜென்யூனாகவே நல்லா இருக்குண்ணா. ஸ்க்ரீன் பிளே ஆக்டிங்கு சைட் கேரக்டர்லாம் சூப்பராக இருந்துச்சுண்ணா. இல்லை ப்ரோ, நல்லா இருக்குது படம். பார்க்கலாம், ஃபேமிலியாக பார்க்கலாம். நம்ம ஒரு பந்தா கோசமோ ஒரு போதை கோசமோ ஒரு சின்ன விஷயத்துக்கு நம்ம அடிக்ட் ஆகுறதுல எவ்வளோ பிடிக்கணுமா, எவ்வளோ பெரிய பிரச்சனைன்றதை இந்த படத்தை பார்த்து எல்லாருமே அனலைஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக அது எப்படி இந்த கிளைமேக்ஸ் வந்து வேறு லெவலில் இருந்தது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது எப்படி அவாய்ட் பண்ணியிருந்தா அவன் வாழ்க்கை திரும்பி இருக்குன்றதை அழகாகவும் தெளிவாகவும் சொல்லியிருந்தாங்க. ஸோ படம் ஃபேண்டாஸ்டிக்காக ஓடும் சார். படம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாங்களாம் எதிர்பார்க்காம வந்தோம். ஆனால் எனக்கு ஃபுல்ஃபில்லுக்கு மேலே எதிர்பார்த்ததுக்கு அதிகமாக தான் இருக்குது. என் பேர் சுதர்சன் எட்வின். இந்த படத்தில் அசிஸ்டன்ட் எடிட்டராக ஒர்க் பண்ணியிருக்கேன். படம் நல்லா வந்திருக்கு. ஸ்க்ரீன் ப்ளேவை பார்க்க நல்லா பண்ணியிருக்காங்க. மியூசிக்கும் நல்லா வந்திருக்கு. ஃபேமிலியோடு வந்து எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த படத்தினுடைய ஒரு ஆக்டரும் தன்னுடைய கேரக்டரை உணர்ந்து ஒரு சின்ன சிம்பிள் கூட இல்லாமல் பழைய நடிகர் போலேயே எப்படி இருப்பாங்களோ புதுசாக நடிகர் தடுமாறுவான். இதில் தடுமாற்றம் இல்லை. அதில் டைரக்டர் நல்லா கொண்டு போயிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்பீடு ரொம்ப நல்லா இருந்ததுங்க. செகண்ட் ஸ்பீடு நல்லா இருக்குது. பாராட்டப்பட படம் அவ்வளோதான். இப்போ சின்ன முதல்ல எடுக்கிறாருன்னு போது முதல் எடுக்கிறாரான்னு தெரியல, பழைய படமானு தோணுது. ஆனால் நல்லா அவ்வளோ பிரபாவம் எடுத்திருக்கேன். அனுபவம். மகேந்திரன் ஆக்டிங் சூப்பர் சார், மாற்றம் இல்லை. மகேந்திரன் ஆக்டிங் சின்ன குழந்தையான விஜய் படத்தில் பார்த்தோம் பார்த்தீங்களா. ஆனால் விஜய் படத்தில் பார்த்த மகேந்திரன் இந்த அளவுக்கு ஆக்ட் பண்ண நான் எதிர்பார்க்கல. நல்லா இருக்கு, மேலும் வளரணும் சார். என்ன சொல்கிறது,
ஃபைட் சீனில் எதிரியுமே குறை சொல்ல முடியாது சார். ஆனால் இது லாஸ்ட்டு முடிக்கும் போது தான் எனக்கு கொஞ்சம் எதில் ஆரம்பித்தா அதுலேயே முடிகிறாப்புல கொண்டாந்து முடிச்சிருக்காரு சுருக்கமாக சொன்னேன்.